ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இந்த இடத்துல நிற்பதற்கு தேவன் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு பேசின கடந்த வருஷத்திலிருந்து தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை தான் உங்களுக்கும் ஆண்டவர், ஹல்லேலூயா, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை விட்டு என்ன செய்யறதில்ல, விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவர் என்னோட நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவரை நீர் என்னை விட்டு என்ன செய்யறதில்ல, விலகுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் நமக்கு பலவீனங்கள் வருகிறது, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. ஏண்டா இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை கூட ஒரு சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிறது. வாழ்கிறத விட சீக்கிரமாக போயிட்டா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாமே, எதுக்கு இவ்வளோ உபத்திரவங்களை நம்ம அனுபவிக்கணும், எதுக்கு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், நான் எத்தனையோ பேர்த்துக்கு நன்மை செய்கிறேன், எனக்கு எல்லாமே தீமையாகவே முடிகிறது, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லையே அப்படின்னு அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பிசாசனுடைய தந்திரமே என்ன தெரியுங்களா, அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத மறக்க வைக்கிறது தான். பிரச்சனைகளை முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, அல்லது மிகப்பெரிய ஒரு தேவையை இதை சந்திப்பதற்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய சூழலை உருவாக்கி, அல்லது வியாதிகளை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தில் புகுத்தி, பலவீனங்களை கொண்டு வந்து நமக்கு நல்லா நம்ம கூட பழகுறவர்களை சில நேரத்தில் அப்படி சுருக்குன்னு பேசுகிற மாதிரி பேச வைத்து, நம்முடைய மனதை நோகடித்து, மனதை வேதனைப்படுத்தி, நம்முடைய சிந்தனையை அப்படியே என்ன பண்ணுறான் பிசாசு, அவன் கொண்டு வருகிற அந்த ஆயுதத்துக்குள்ளே நம்முடைய சிந்தனை போயிடுது. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு, ஹாஸ்பிட்டலில் சிட்டி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும்போது எப்போ குளிர் வரும்னு எனக்கு தெரியாது. நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன், சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பயங்கரமாக என்ன ஆயிரும், குளிர் வந்துடும். 3 பெட்ஷீட்டை போட்டு கம்பளியெல்லாம் போட்டு போத்துவாங்க, குளிர் அடங்காது. அது அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி அதை பண்ணி மருந்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். திடீர்னு கடுமையான வயிற்று வலி வரும். அந்த வலி தாங்கவே முடியாது. படுத்து பெட்டில் பெறடணும் போல் இருக்கும். சின்ன குழந்தை உருடும் பாருங்க, நம்ம மாதிரி 60 வயசு ஆகி போச்சு, நம்ம அந்த மாதிரி நடக்கவும் முடியாது. ஒரு பக்கம் வந்து நம்முடைய அறிவும் என்ன செய்யுது, நம்ம இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் வலி என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அது கரெக்டாக 10 மணிலேருந்து மதியம் 2 மணிக்குள்ளே அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அந்த போராட்டம் எனக்கு வரும். அப்போது தேவன், நான் சத்தியமாக சொல்கிறேங்க, கடவுள் என் கூட இருக்கிறாருங்கிறத என்ன பண்ணிடுவேன், அந்த நேரத்தில் மறந்துட்டேன். கடவுளையே மறந்துட்டேன். இயேசுவேன்னு கூப்பிடுவேன், ஆனால் அவர் என் கூட எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு என்ன இல்லைங்க, நினைவே இல்லை. மைண்டில் மைண்டு வாய்ஸ் பேசுது. மைண்டு வாய்ஸ்னால் உள்ளத்தில் இருக்கிற நினைப்பு, நம்முடைய நினைவு. நீ இதோட என்ன ஆயிடுவ, செத்து போயிடுவ. உன் பிள்ளைய வர சொல்லி எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற, இந்த ஷேர் மார்க்கெட்டில் வேறு நான் கொஞ்சம் பணம் போட்டிருக்கிறேன்னா அதெல்லாம் எப்படி எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் எப்படியாவது என்ன பண்ணிடணும், கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லிடணும்,
யார் யார் கடன் வாங்கியிருக்கிறேன், கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட கடன் கொடுத்தது மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்கிறேன், கடன் வாங்கியிருக்கிறேன், இவ்வளோதான். அவன் நாளைக்கு எச்சா வாங்கியிருக்கிறீங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதனால் எல்லாம் பிள்ளையும் மனைவியும் கூப்பிட்டு வச்சு, இன்னார்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பணம் உங்களை கொடுத்துருக்குறேன். சிலருக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா கடனை வாங்கி ஜாமீன் போட்டு கொடுத்துருக்குறேன். இவங்கெல்லாம் கொடுக்கலைன்னா கடைசியில் நம்ம தலைமையில் இதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நீ அப்புறம் செத்து போயிடு அப்படின்னு தாட்டு வரும். அல்லேலூயா. ஏன் இப்படி பார்க்குறீங்க? கிரேனம் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கும் போது என்ன வந்துச்சு, கட்டி ஆப்ரேஷன் பண்ணும்போது பயாப்சி பண்ணுறாங்க அப்படின்னு உடனே என்ன நினைப்பு வந்திருக்கு உங்களுக்கு? கேன்சராக மட்டும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, கேன்சராக மட்டும் இருக்கக்கூடாது ஆண்டவரே நினைப்பு வந்துச்சா இல்லைங்களா? தாட் எங்கே போயிருக்கோம்? கேன்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்னவோ ஆகிறது, எப்படி 2 பிள்ளைய காப்பாற்றுறது? இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை நம்முடைய சிந்தையை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்விலிருந்து, எண்ணங்களிலிருந்து, ஆராதனையிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுறான், பிரித்து விடுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2025ஆவது வருஷத்தில் ஒரு மாதத்தை நாம் முடிச்சிட்டோம், இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. இனி இருக்கிற அந்த 11 மாதமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறக்காமல் சொல்லி சொல்லி ஆராதிக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். சதா காலமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு இமை பொழுது கூட என்னை விட்டு பிரியாமல் நீர் என்னோடு இருக்கிறீரப்பா, நீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். சொல்லுங்க சத்தமா எல்லாரும், நீர் என்னோடு இருக்கிறீர். ஆமாம். இது எப்போ சொல்லணும்னா, நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லிடுவோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சரீரம் எல்லாமே நமக்கு ஒத்துழைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியமே இல்லை. ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நீர் என்னோட கூட இருக்கிறீர்னு. ஆனால் எல்லாமே தலைகளாக மாறி யோபு போல ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் சொந்த கண்களால் நான் என்ன பண்ணுவேன், அவரை பார்ப்பேன்னு யோபு சொன்னது போல நாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் தடுமாறினேன். என்ன பண்ணேன்? சண்டே கிளாஸ் யார் போயிருக்கா? சரி, நான் தடுமாறினேன். நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியலங்கிறேன். நான் எப்படி உங்கள் அம்மாவை ஏன் பார்க்குற? தடுமாட்டம் வந்திருக்கா இல்லையா? கடவுள் என் கூட இருக்கிறாரா? ஏதாவது நான் சொல்கிறது இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் வராது, இருக்கிறாருங்கிறத மறக்கிற சூழ்நிலை வரும். நமக்கு எப்போவுமே சந்தேகம் வராது, இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம். அப்படி சந்தேகம் வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். இல்லை நீங்கள் என் கூட தான் இருக்கீங்கன்னு சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் இருக்கிறார் அப்படிங்கிற நினைவு என்ன ஆகி போயிருங்க, மறந்து போயிடும். அந்த நினைவை மறக்காமல் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இதை மறக்கடிக்கிறதுக்கு பிசாசு என்ன வேணாலும் செய்வான். ஆமாம், யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அலைந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த பிள்ளை எப்போ மறப்பா, இந்த பையன் எப்போ மறப்பான், இவன் எப்போ மறப்பான், அப்போ நான் என்ன பண்ணுவேன், உள்ள போந்து இவன் சிந்தைக்குள்ளே நான் என்ன செய்வேன், என்னுடைய எண்ணங்களை வைப்பேன், விழுங்கி விடுவேன், அழித்து விடுவேன் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிவான். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என் கரத்தை பிடித்து என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் கரத்தை பிடித்து என்ன செய்கிறாருங்க, நடத்துகிறார் என்று சொல்ல வேண்டும். நாம் இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனிடத்தில் கர்த்தர்
3 இடத்துல, எனக்கு தெரிந்து 3 இடத்துல, உங்கள் வேத அறிவுக்கு, நீங்கள் வேதத்தை வாசித்த அளவுக்கு, நீங்கள் போய் பைபிள் காலேஜில் படித்த அளவுக்கு எத்தனை முறைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் அதை கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நான் அதை மாற்றிக்கொள்கிறேன். 3 இடத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று 3 சுச்சுவேஷனில், 3 சூழ்நிலைகளில், பாதகமான சூழ்நிலையில், சாதகமான சூழ்நிலையில் இல்லை, பாதகமான சூழ்நிலையில் திகைத்து நிற்கிற நேரங்களிலே அந்த மனிதனிடத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி அவனை தேற்றி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி அவனை காப்பாற்றி வழிநடத்தினார். அந்த தேவன் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதுமில்லை. ஹல்லேலூயா. யாக்கோபிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே இந்த யாக்கோப்புடைய அம்மா கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார். யாக்கோப்புடைய அம்மா ஒரு ஜெபிக்கிற மனுஷி. உள்ள 2 குழந்தையும் சண்டை போட்டுக்கும் வயிற்றுக்குள்ள. ஒரு குழந்தைய பெற்றவங்களே படாத பாடுபட்டு தான் பெற்றெடுத்துருக்கீங்க. ரெட்டைப்பிள்ளை பெற்றவங்க இங்கே யாருமே இல்லை. அந்த 2 குழந்தை வெளியே சண்டை போட்டுக்கும் போதே சௌந்தர்யாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? மண்டையை பிச்சுக்கிறதுமோ இருக்குது. ஏன்டா 2வது பெத்தோம், உன்னோட நிறுத்தி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற இந்த மாதிரி வருதா வரலையா? வருது. 2 அப்படி அடிச்சுக்குதுங்க சில நேரங்களில். இப்போது அது வெளியே அடிச்சுக்கிறதே அப்படி இருக்குன்னா, வயிற்றுக்குள்ளேயே 2 அடிச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வயிறு தாங்குமா? வழி இல்லை. ஆண்டவர்கிட்ட ஓடுறா, இது எனக்கு என்னமா முடியுமோ தெரியலையே. அந்த காலத்தில் ஸ்கேன் மிஷின் எல்லாம் இல்லை. இருந்திருந்தால் என்ன பண்ணி பார்த்துருக்கலாம்? ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆமாம், அது எந்த வசதியும் இல்லை. அன்றைக்கி எல்லாமே யாரு தான்? அங்கே தான் நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி நமக்கு இத்தனை வசதிகள் வந்ததுனால தான் நம்ம கண் என்ன பண்ணுதுங்க? அங்கே பார்க்குறதுக்கு பதிலாக இங்கே பார்க்குது. என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம ஜெபமே, ஆண்டவரே இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், என் கூட வாங்க, நான் ஸ்கேன் எடுக்கிறேன், எனக்கு ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மிஷினை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முயற்சிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி அப்படி அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆமாம், சிசேரியன் எல்லாம் அங்கே இல்லை. ஒன்று பிள்ளை பெக்கணும், இல்லைன்னா சாவணும், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. இதனால் என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி தேவனிடத்தில் அவள் என்ன பண்ணினா? விசாரித்தாள். அப்போவே சொல்லிட்டாரு, இளையவன் மூத்தவனை என்ன செய்வான்? சேவிப்பான், ஆளுகை செய்வான் அப்படிங்கிற மாதிரி. அவன் இளையவன் சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க? பிறப்பார் அப்படிங்கிறத சொன்னதுனால அந்த தாய் என்ன பண்ணா? எப்படியாவது இவன் என்ன பண்ணிடணும்? குணசாலியாக வளர்த்தி தேவ சித்தத்துக்குள்ளே அவனை கொண்டு போய் நடத்தி தேவ ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி இவன் சந்ததியில் இயேசு பிறக்கணும் அப்படிங்கிறதுல அந்த தாய் எப்படி இருக்காங்க? கருத்தாக இருக்கிறாள். அல்லேலூயா. நீங்கள் எப்படி பிள்ளை வளர்த்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது என்ன ஆயிடணும்? என் பிள்ளை டாக்டர் ஆயிடணும், என் பிள்ளை எப்படியாவது என்ஜினியர் ஆயிடணும், அல்லது என் பிள்ளை எப்படியாவது ஏதோ ஒன்று ஆயிடணும். அப்படி தான் நம்முடைய மைண்டு பூரா என்னவாகிட்டு இருக்குதுங்க? இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவ பிள்ளையை வளர்த்தும் போது எப்படி பிள்ளையை வளர்த்துறா? இயேசு வெளியே வர வேண்டும், இந்த சந்ததியில் இயேசு வெளியே வரணும். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தும் போது
தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவம் வளர வேண்டும், கிறிஸ்து பிறக்க வேண்டும், கிறிஸ்து வெளிப்படணும். என் பிள்ளை படிக்கிற இடத்துல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், என் பிள்ளை வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்கிற கரிசனையோடு நீங்கள் பிள்ளையை பராமரித்து பிள்ளைக்கு தேவையானதை செய்து நீங்கள் வழிநடத்துவீர்களானால் பிள்ளையின் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த தாய் அப்படி வளர்த்துனா. ஏசாவை குறித்து அவளுக்கு என்ன இல்லை, ஏன் கவலை இல்லை? ஏற்கனவே அவளுக்கு என்ன வந்துருச்சுங்க, வெளிப்பாடு வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். அதனால் அப்பங்கிட்ட விட்டுட்டு அவளை. இப்போ அப்பா வளர்த்துற பிள்ளையெல்லாம் மோசமாக போயிருன்னு சொல்ல வர்றதுக்காக சொல்லவில்லை. அவன் வேட்டையாடுறதுலையும் வனாந்திரத்துலேயும் வல்லவனா என்ன ஆகிட்டான், மாறிட்டான். இவனும் அம்மாவுடைய முந்தானியே பிடிச்சிக்கிட்டு அம்மா ஜெபம் பண்ணுறதை பார்த்து, பாட்டு பாடுறதை பார்த்து, ஆராதிக்கிறத பார்த்து குணசாலியாக என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். ஒரு நாள் அப்பா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணணுன்னு, எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ நான் சாக போகிறேன், சாகிறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணணும், உன்னை நான் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அதனால் நீ வேட்டையாடி நல்லா என் வாய்க்கு ருசியாக சமைச்சு கொண்டுட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போது இந்த சத்தத்தை அம்மாக்காரி கேட்டா. இவன் வேட்டையாடுறதுக்கு அண்ணங்காரன் போயிட்டான். அப்போது அம்மா சொல்கிறா, கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பைபிள் படிச்சிருந்தா தெரியும். அண்ணனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஆசீர்வதிச்சுட்டா கிறிஸ்துவ சந்ததியில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சந்ததிக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த எல்லைக்குள்ளே உன் சந்ததி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, உன்னை தான் என்ன செய்வேன்னு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எப்படியாயும் நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பாக்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய நாடகமெல்லாம் போட்டு, அவனை மேக்கப்பெல்லாம் போட்டு, அண்ணன் நாட்டை மாற்றி, குரலை மட்டும் மாற்ற முடியல. ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அவன் கண்ணு தெரியல. அவனை என்ன பண்ணிட்டாருங்க, ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அண்ணங்காரன் வேட்டையாடி சமைச்சு எடுத்துகிட்டு போய், அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒருத்த வந்துட்டு போனானே, அவன் யாரு? நான் அவனை எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டேன், மேலே வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது ஏசா கண்ணீர் விட்டு என்ன செய்கிறான், கதறான். கதறியும் என்ன செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. ஏன்னா சேஷ்ட புத்திர பாகத்தையே அப்போவே அவன் என்ன பண்ணிட்டான், அற்பமாக எண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதனால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. இப்போ தம்பி என்ன பண்ணிட்டான், என்னை ஏற்கனவே ஏமாத்தியெல்லாம் வாங்கலை, நியாயமாக தான் வாங்கினான். இவன் தான் உசுருக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், கூழுக்கு ஆசைப்பட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான். என்னை ஏற்கனவே ஒரு முறை ஏமாற்றிட்டான், இப்போ ரெண்டாவது முறையும் என்ன பண்ணிட்டான், என்ன ஏமாற்றிட்டான். எங்கள் அப்பா சாவ போகிறாரு, எங்கள் அப்பா சாகும்போது எல்லாரும் துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், நான் யாக்கோப்பை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல ஒரு முடிவு. இந்த செய்தி எப்படியோ என்ன செஞ்சிருச்சுங்க, நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா தெரியும். நான் என் தம்பியை போட்டு தள்ளிடுவேன்னு எங்கே பேசிக்கிட்டானா, இருதயத்தில் பேசிக்கிட்டான்னு சொல்லியிருக்குது. அது எங்கே வந்துருச்சு இப்போ? அதனால தான் நான் சொல்கிறேன், பேசுகிறதில் ரொம்ப சிந்திக்கிறதுல கூட கவனமாக இருங்க. சிந்தனையை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், வெளியரங்கமாக்குவாருன்னு சொல்லியிருக்குது. இவன் இருதயத்தில் பேசுனது யாருக்கு செய்தி போகுது, அவங்க அம்மாவுக்கு போகுது, ரெபேக்காளுக்கு போகுது. கூப்பிட்டு, தம்பி மகனே, ஒரே நாளில் புருஷனையும் பையனையும் நான் சாவு கொடுக்க விரும்பலை. அதனால் உங்கள் மாமா இருக்கிறாரு, அந்த மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளைக்கு நீ இருந்துட்டு வா. உங்கள் அண்ணனுடைய கோபமெல்லாம் தெளிஞ்சு அவன் நல்லவனாக மாறினதுக்கு பிற்பாடு நான் சொல்லி அனுப்புகிறேன்,
என்ன செய்ய, அங்கே வா அப்படின்னு சொல்லி இப்போ அப்பா கிட்ட போய் ஒரு உத்தரவு என்னென்னா, ஏசா அங்கே இருக்கிற பெண்களையே கல்யாணம் பண்ணியிருப்பான். அது அவங்களுக்கு மனநோவாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப மன விரக்தியில் கூட நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ சொல்லுவான், போய் இப்படி நம்ம யாக்கோப்புக்கு இங்கேயே ஒரு பெண்ணை எடுத்து, ஏற்கனவே ஏசா கல்யாணம் பண்ணதுலேயே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நம்ம இனத்தில் போய் என்ன பண்ணிட்டு வருவோம், யாக்கோப்புக்கு ஒரு பெண்ணு பார்க்கலாமேன்னு சொன்னோடனே அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, லாமான் இடத்துல போய் நீ என்ன பண்ணிட்டு வா, பெண் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இதில் நான் யோசித்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஈசாக்கு, யாக்கோப்புடைய அப்பா பேர் என்ன, ஈசாக்கு. கவனமாக கவனிங்க. இந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு யார் அனுப்பினார்? அவனுடைய வேலைக்காரனை எப்படி அனுப்பினார்? ஒட்டகங்கள், பணம், ஆபரணம், தங்கம், இதெல்லாம் ஏராளமாக கொடுத்து என்னுடைய செல்வ பலத்தை நீ என்ன பண்ணணும், காண்பித்து அங்கிருந்து என்ன பண்ணிட்டு வரணும், நீ பெண் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு அதே தேசத்துக்கு ஒரு வேலைக்காரனை செல்வ சீமான போல என்ன பண்றாருங்க, அனுப்புனார். ஒரு ஒட்டகத்தில் அனுப்பிச்சிருக்கலாம்ல. கவனிங்க. அப்படி பொண்ணு பார்த்து கட்டின ஈசாக்கு இப்ப தன்னுடைய மகனை பொண்ணு பார்க்க அனுப்பும்போது எப்படி அனுப்பிச்சிருக்கணும்? ஆபிரகாமுடைய செல்வத்தை விட ஈசாக்கினுடைய செல்வம் அதிகமாயிடுச்சா குறைஞ்சிருச்சா? அதிகமாயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், 2 மடங்கு கொடுத்து நீ போய் லாமான் இடத்துல என்ன பண்ணிட்டு வா, பொண்ணு பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் எப்படி அனுப்புகிறாங்க? அவன் சொல்கிறான், வெறும் கோலும் கையுமா நான் போனேன், 2 பரிவாரங்களுக்கு சொந்தமானேன் அப்படின்னு சொல்கிறான்ல. அதெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? அப்போ எப்படி அனுப்புகிறாருங்க? என்னங்க அநியாயம்! யாருங்க வஞ்சனை பண்ணுறா? இப்போ யார் வஞ்சனை பண்ணுறா? பெத்த அப்பா என்ன பண்ணுறாருங்க? தனக்கு பெண் பார்க்கும்போது எங்கள் அப்பா இப்படி அனுப்புனாரு, நான் என் பையனுக்கு அதே தேசத்தில் போய் பெண் பார்க்க போகிறேன், அதை விட அதிகமாக கொடுத்து அனுப்ப வேண்டாமா அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் போய் பொண்ணு கட்டிக்கிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க, அனுப்பிச்சுடுறார். அப்போ அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? இந்த கதையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? அம்மாக்காரி சொல்லியிருப்பாளா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ 2 ஒன்று பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலைமை, கூட பிறந்த அண்ணனே என்னங்க கொல்ல நினைக்கிற சூழ்நிலை, உயிருக்கு பயம். இப்போ அம்மா மாமா வீடு எங்கே இருக்குது, அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைங்கிறதும் தெரியாது. போகிற இடம் எப்படிப்பட்ட இடங்க, வனாந்தரமான இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்தை நோக்கி அவன் போய்கிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய குடும்பத்தாரே தன்னை மறந்து போன சூழ்நிலையில், தன்னுடைய பெற்றோரே தன்னை மறந்து போன சூழ்நிலையில், தன்னை கனப்படுத்த மறந்து போன சூழ்நிலையில், கொடுக்க வேண்டியதை கொடுக்க மறந்து போன சூழ்நிலையில், கணம் பண்ண வேண்டியதை கணம் பண்ண மறந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாருங்க? புறப்பட்டு போகும்போது கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னங்க? நான் உன்னோடு கூட இருந்து. சொல்லுங்க, நான் உன்னோடு கூட. அதுதான் அவனுக்கு தைரியம். யாரும் பேசல. இன்னைக்கு உங்க கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பயப்படாத, நான் கூட இருந்து இந்த காரியத்தை பூரா நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கள இன்னைக்கு எத்தனை பேர் உங்க கூட இருக்கிறாங்க? நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த டயலாக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் உதவி செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க, அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சவங்க, உயிரையே கொடுத்தவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அதே நிலைமையில் இருக்காங்களா? சொல்லுங்கம்மா. இல்லை. கல்யாணம் ஆனபோது உங்கள் கணவனோ மனைவியோ உங்ககிட்ட காட்டின அன்பு இன்னைக்கு அப்படியே இருக்கா? இல்லை. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு புதுசாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. சொந்தக்காரன் வந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? என் மனைவி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கங்க? எனக்கு அப்பா இவ்வளோ மரியாதையா? இப்போ தண்ணி கேட்டால் கூட என்ன பண்ண மாட்டேங்குது, இந்த சொம்பில் அங்கே இருக்குது போய் எடுத்துக்கூட. இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாரும் வீட்லையும் இதுதான். அன்பு என்னாகிட்டே இருக்குதுங்க, நாளாக குறையுது. வெளியிலேருந்து வரும்போது அப்படியே மல்லிகைப்பூவோட தான் வருவார். கடையில் ஏதாவது தின்பண்டங்களை தான் என்ன பண்ணுவாருங்க, வாங்கிட்டு வருவார். இப்போ காலிஃப்ளவர் சில்லி கேட்டு ஒரு 10 நாள் ஆகுது. என் மனைவி கேட்டு இன்னி வரைக்கும் என்ன செய்யலை, நான் வாங்கி கொடுக்கல. இதே கல்யாணம் ஆன புதுசாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, காலிஃப்ளவர் சில்லியா, காளான் சில்லியா, சிக்கன் சில்லியா, என்ன வேணும், அப்படி ஓட்டமாக ஓடி போய் என்ன பண்ணிட்டு வந்திருப்பேன். எல்லாம் மனித இயல்பு பிடித்தாங்க. மனிதன் மாறக்கூடியவன், தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. மாறாதவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருந்து. இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் நம்ம கூட நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இருந்து காத்து. வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர். அப்புறம் இப்போ அம்மா சொன்னாங்க என்னன்னு, அங்க போய் இரு. அண்ணனுடைய கோபமெல்லாம் தணிஞ்சதுக்கு பிறகு நான் சொல்லி விடுறேன், நீ எப்ப என்ன செய்ய வா. என்னைக்கு சொல்லி விடுறது? என்னைக்கு அண்ணனுடைய கோபம் தணிகிறது? தணிஞ்சுதா கடைசி வரைக்கும்? எப்போ தணிஞ்சுது? அம்மா சொல்லிவிட்ட பின்னாலையா? அம்மா சொல்லிவிட்டாங்களா? இல்லை. அம்மா சொல்லி விடுவாங்க. அண்ணன் சரியாயிட்டான்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க, காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அண்ணன் சரியான பாட்டை காணோம். இப்போ சொல்கிறாரு, நீ போகிற இடம் உனக்கு புதுசாக இருக்குது, நீ செய்கிற தொழில் உனக்கு புதுசாக இருக்குது, நீ சந்திக்கிற நபர் உனக்கு புதுசாக இருக்குது. கவலைப்படாத, நான் உன்னோட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன், காத்து இந்த தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னை எந்த இடத்துல நீ இருந்து பயந்து ஓடுகிறாயோ, எந்த இடத்துல இருந்து நீ அவமானப்பட்டு ஓடுகிறாயோ, எந்த இடத்துல இருந்து நீ தலை குனிஞ்சு போய் வெளியில் நிற்கிறியோ, அதே இடத்துல திரும்ப நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் பெற்றோர்கள் உனக்கு செய்ய மறுக்கலாம், உன் உடன் பிறந்தவர்கள் உனக்கு செய்ய மறுக்கலாம், ஆனால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன்னை திரும்ப என்ன செய்வேன், இந்த தேசத்துக்கு நான் திரும்ப உன்னை கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஹல்லேலூயா. உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் என்னோடு இருக்கிறார். சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு அவங்ககிட்ட? அவன் வனாந்தரத்தில் ராத்திரியில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் தலகாணி வச்சு படுத்துக்கிட்டு இருந்தவன் இப்போ கல்லை தலைக்கு எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். திடீர்னு வானம் என்ன செய்யப்படுதுங்க, திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து என்ன செய்யுது,
ஒரு ஏணி வருகிறது. இந்த தரிசனத்தை பார்த்த உடனே கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று 13வது வசனத்திலிருந்து நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பயந்து படுத்து கிடக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த இடத்தையே உன் சந்ததிக்கு என்ன செய்ய போகிறேன், உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன செய்ய போகிறேன், நான் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் உன் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோமா? பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் எல்லா நாடுகளும் உன் சந்ததி மூலமாக என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் அவரோட என்ன பண்ணுறாருங்க, ஏற்கனவே பேசிட்டு இப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இதில் இன்னொரு விசேஷமான ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறார், உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறணும்னா கர்த்தர் நம்மோடு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கணும்? எத்தனை பேர்த்தோட பேசியிருக்கிறாரு கர்த்தர்? இத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கூட கர்த்தர் கொடுக்கலையா? யாரெல்லாம் வாக்கு தத்தத்தை அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அவங்களே அல்லையே சொல்லுங்க. ஆமாம். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூறணும். அப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா ஏன் கூட இருக்கிறார், ஏன் கூட இருக்கிறார், ஏன் கூட இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை. எதுக்கு இருக்கிறாரு? உனக்கு என்ன அவர் சொன்னாரோ அதை உனக்கு செய்யறதுக்காக அவர் உன் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அப்படியே மனக்கண்ணில் நினச்சி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு நினச்சி பாருங்க. நினைங்க, தயவு செஞ்சு நினைக்கும் போது கண்ணை மூடி நினைக்கணும். என்னை பார்த்துக்கிட்டு நினைக்கக்கூடாது. நான் என்னையவே நினைக்க சொன்னேன். கண்ணை மூடி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார். பிரசங்கத்தில் உங்கள் கூட பேசியிருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் கூட பேசியிருக்கலாம், ஆராதிக்கும் போது உங்கள் கூட கர்த்தர் பேசியிருக்கலாம், பைபிள் படிக்கும்போது கர்த்தர் உங்கள் கூட பேசியிருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்கள் கூட பேசி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை அப்படியே நினச்சி பாருங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்னோடு பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையெல்லாம் என்னோடு பேசியிருக்கீங்க. சொல்லுங்கள் அவர்கிட்ட. இப்போ நீங்கள், ஆண்டவரே 5 வருஷத்துக்கு முன்னால், ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தீங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. ஆமென். இவ்வளோ நாள் நான் மறந்து போயிட்டேன். ஹல்லேலூயா. நான் இப்போ நினைக்கிறேன்ப்பா, நான் நினைக்கிறேன்ப்பா. ஆமென். என்னோடு இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுனீங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுங்கள், அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆமென். கைவிடுவதே இல்லை, நீர் என்னை கைவிடுவதே இல்லை. நீர் என்னோடு பேசின வார்த்தைகளை, நீர் எனக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகளை என் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை தரங்க. எத்தனை பேர் வார்த்தை நினைவுக்கு வந்துச்சு? தினமும் இனிமேல் சொல்லுங்க. இன்னமும் கர்த்தர் உங்க கூட பேசுவார். முன்ன பேசுறது மாத்திரமல்ல, இனியும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்க கூட பேசுவார். பேச பேச நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்? இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் நீர் என்ன பண்ணுறதில்ல, என்னை கைவிடுவது இல்லாண்டவரே. ஹல்லேலூயா.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? வார்த்தையை கொடுத்து அவரே வந்து உங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் கேட்கல, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணல. நீங்கள் யாராவது கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்காதத ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க உங்ககிட்ட பேசுகிறார். அதுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் பேசுறது. அப்படித்தான் பேசி அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற வரைக்கும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன். நாம தான் மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம்? 2 விஷயத்தை மறந்துடுறோம். அந்த கர்த்தர் பேசினார்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்படியே நமக்கு எப்படி இருக்குங்க, பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வார்த்தையெல்லாம் மறந்து போயிடும். கர்த்தர் பேசினாருங்கிற உணர்வே நம்மக்கிட்ட இருக்காது. அப்படியே மந்தமாகி போயிருப்போம். ஆமாம், மத்தியானத்தில் தயிர் சோத்தத்தின்னா எப்படி இருக்கும் பாருங்க, மதன்னு இருக்கிற மாதிரி. அப்படி நம்முடைய மூளை, நம்முடைய சிந்தனை எல்லாம் என்ன ஆயிருங்க, மதன்னு ஆகி போயிடும். ஜெபமா அப்புறம் பண்ணிக்கலாம், பைபிளா அப்புறம் படிச்சுக்கலாம், இப்படியே நம்முடைய நினைப்பு என்ன ஆகிட்டே இருக்கும், தள்ளி போய்கிட்டே இருக்கும். இல்லைங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு டைரி போட்டு என்ன பண்ணுங்க, எழுதுங்க. இன்னும் கர்த்தர் உங்க கூட பேசுவார். இந்த வருஷத்தில் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. எழுதி வைங்க. எழுதி வச்சு தினமும் என்ன பண்ணுங்க, அதை எடுத்து வச்சு, நீர் சொல்லி இருக்கிறீரே இதை செய்யும் வரைக்கும் என்னை கைவிட மாட்டீர். நீர் இப்படி சொல்லி இருக்கிறீங்கப்பா, என்னை கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைச்சு, இரும்பு தாழ்பால்களை முறிச்சு, அந்தகாரத்தில் மறைவிடங்கள் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தருவேன்னு அந்த வார்த்தை யாருக்காவது கொடுத்துருக்கிறாரா கர்த்தர்? ஆமாம், அப்படி சொல்லியிருக்கீங்க. ஆகவே எனக்கு இதை செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என்ன கைவிட. ஏன்னா கைவிடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லணும், நீ கைவிட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்ப. என் கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, தைரியமாக நீ பேசு. ஒருவனும் உண்மையில் என்ன பண்ணுறதில்ல, கை போடுவது இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை நானே ரொம்ப நாள் என்ன ஆகிட்டேன், மறந்து போயிட்டேன். இந்த வசனங்களை தியானிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் ஆண்டவர் எனக்கு நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, அநேக மக்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ மக்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே எனக்கு கொண்டு வர போகிறீங்க இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க, அப்படியே நம்மளை என்ன பண்ணிடுறானுங்க, மறக்கடிக்கிறான். இல்லை, இப்போ நாம் உஷாராயிரணும். இல்லை, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக இப்போ லாபான் வீட்டுக்கு போயிட்டார் ஐயா. போய் ஆடு மேய்க்கிறாரு. 20 வருஷத்துக்கு பக்கமாக என்ன பண்ணுறாருங்க, ஆடு மேய்க்கிறார். கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாருங்க, ஆசீர்வதிக்கிறார். இவனுடைய மந்தை லாபானுடைய மந்தையை விட என்ன ஆயிடுச்சுங்க, பெருகிடுச்சு. கர்த்தர் உயர்வை கொடுக்கிறாரு. லாபான் இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாருங்க, சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். எப்படி மாற்றினாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ செல்வ சீமானா மாறிட்டான். ஹல்லேலூயா. இதில் நிறையா சத்தியங்கள் இருக்குது. எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ இந்த உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தையை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி பேசுகிறதுனால நான் வந்து சுருக்க வேண்டியதாக இருக்குது. 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இப்போது ஏன் அந்த சூழ்நிலை வருது, மேலே வசனத்தை வாசிங்கன்னா, லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். லாபானின் முகத்தை
யாக்கோப்பு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். முகமே மாறிப்போச்சு, குணம் மாறிப்போச்சு, சூழ்நிலை மாறிப்போச்சு. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அரவணைக்க வேண்டியவங்க உங்களை அரவணைக்க தவறி இருக்கலாம். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர்கள் உங்களை காப்பாற்ற தவறி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறதுனால அங்கே இருந்தும் உங்களை காப்பாற்றி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அம்மாக்காரி சொன்னால், அன்னை கோபம் அடங்கின உடனே உன்னை நம்ம இந்த தேசத்துக்கு என்ன செய்ய போகிறேன், நான் கொண்டு வர போகிறேன். இப்போ யாக்கோப்பினுடைய எதிர்பார்ப்பில் என்ன, அம்மா கிட்டேருந்து ஏதாவது, நம்ம 20 வருஷமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம சொந்த தாய் என்ன பார்க்கல, அப்பாவை இன்னும் பார்க்கல, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஆசீர்வாதம் வாங்கும்போதே அவருக்கு என்ன தெரியும், கண்ணு தெரியாத அளவுக்கு வயசானவராக போயிட்டாரு. இப்போ என்னுடைய சொந்தத்தை பார்க்க முடியாமல் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்தவனு என்னவாயிட்டான், சத்துருவாக மாற ஆரம்பிச்சிட்டான். ஆதரவு கொடுத்தவனுடைய பிள்ளைகளெல்லாம் எனக்கு சத்துருவாக மாறுகிறாங்க. இனிமேல் என்னை கொள்ளையாட ஆரம்பிப்பாங்க. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிற்கும்போது கர்த்தர் பேசுகிறார், நீ என்ன செய்ய, புறப்பட்டு உன் தேசத்துக்கு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படுகிற சூழ்நிலையில், மனிதர்கள் மறந்து போன சூழ்நிலையில், ஆதரிக்கிறவர்கள் உங்களை கைவிட்ட சூழ்நிலையில், உங்களுக்கு இதுவரைக்கும் பக்கபலமாக இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் திரும்புகிற நிலைமையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. நன்மை செய்தவர்கள் எல்லாரும் எதிரியாக மாறி போயிருப்பாங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் நன்மை செஞ்சீங்களோ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அவங்களே இன்னைக்கு உங்களை பார்க்குற பார்வையே எப்படி இருக்குங்க, இருக்கா? அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் மாறி போகக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் நன்மை செய்ததில் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நான் ஏற்கனவே 4 பேர்த்துக்கு நன்மை செஞ்சேன், அந்த 4 பேர் என்ன ஆகிட்டான், எனக்கு இப்போ எதிரி ஆகிட்டான். இனிமேல் நான் நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன், அதனால் இனிமேல் எவனுக்கும் எதுவுமே என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லை. என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் தெரியுமா, மனிதன் மாறக்கூடியவன். நீ உயிரியே கொடுத்தீங்கன்னா கூட, ஒரு பழமொழி நான் ஒரு இது படித்தேன். ஒரு மனுஷன் ரொம்ப பசிக்குதுன்னு வந்தானா, இவங்கிட்ட இருந்து எதுவும் கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாதான், எந்த பொருளுமே இல்லையா. இது வந்து ஒரு கதை. அப்போ என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும்போது என்னுடைய இருதயத்தை அவனுக்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் அப்படின்னு இருதயத்தை எடுத்து சுட்டு கொடுத்துட்டு செத்து போயிட்டானா. அந்த இருதயத்தை தின்னவன் சொன்னானா, இதில் உப்பு இல்லை அப்படின்னானா. உலகம் அப்படிப்பட்ட உலகம். நன்மையை அனுபவித்து விட்டு நம்மளை புறக்கணிக்கிற உலகம். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம வேலை. இயேசு எல்லாருக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க, நன்மை செய்து கொண்டே இருக்கிறது போல நாம் செய்து கொண்டே இருக்கணும். மாறாதவர் ஒரே ஒருவர் தான். யார் தெரியுமா? உன் மனைவி மாறலாம், உன் கணவன் மாறலாம், பெத்த பிள்ளைங்க மாறலாம். அதனால திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், பிள்ளைங்க மேலே தயவு செஞ்சு என்ன வைக்காதீங்க. அப்போ யார் மேலே நம்பிக்கை வைக்கிறது? முதல் நம்பிக்கை யார் மேலே? தேவன் மேலே. ஹல்லேலூயா. பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வளர்த்துருங்க. அது போதும். என் கடமையை நான் என்ன செய்கிறேன், கரெக்டாக நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, கடைசி காலத்தில் பிள்ளை என்னை காப்பாற்றும், பையன் எனக்கு சோறு போடுவான்னு அவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். கடைசியில் சொத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க, மறந்துட்டு போயிடுறான். இல்லை,
ஹல்லேலூயா. நீங்கள் சொத்து சேர்த்து வச்சு தான் உங்கள் பிள்ளை உங்களை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் என்னையும் போஷிப்பார், என் பிள்ளைகளையும் போஷிப்பார், என் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 2வதா பேசின வார்த்தை என்னங்க? மனிதர்கள் மாறி போகும்போது மாறாத தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொந்த தாய் மறந்து போன போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இது நீ திரும்புகிற நேரம் என்று சொல்லி திரும்ப பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மனுஷங்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா நேரங்காலமெல்லாம் உங்களுக்கு எப்போ எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம்னு தெரியாது. கர்த்தர் சரியான நேரத்தில் உங்களை திருப்பி உங்களை நடத்துவார். சரியான நேரத்தில் எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு போய் என்ன செய்வாருங்க? நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏசாவின் கோபத்தை அந்த தாயினாலையும் தகப்பனாலையும் என்ன பண்ண முடியல? மாற்ற முடியல. ஆனால் இவன் புறப்பட்டு போகும்போது அந்த ஆற்றை கடக்க பண்ணிட்டு, தன் பரிவாரங்கள் எல்லாம் ஆற்றை கடக்க பண்ணிட்டு யார் கூட போராடுறான்? செபத்தில் தேவனோடு போராடுகிறான். என்னை போக சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு போக எப்படி இருக்குது? பயமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன், நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி விடாப்பிடியாக கர்த்தருடைய சமூகத்தில் அவன் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லுகிற வரைக்கும் அவன் விடல. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு புறப்பட்டு செல்லுகிறான். புறப்பட்டு செல்லும்போது 400 பேரோடு எதிர்கொண்டு இவனையும் இவனுடைய பரிவாரங்களையும் அழிக்கும்படி புறப்பட்டு வந்த ஏசாவின் மனது ஒரு நொடியில் மாறி கட்டி அணைத்து மொத்தம் கெடுத்து அழக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். மனிதனை மாற்றக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. நீங்கள் மாற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு போராடுங்க, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களோடு வருகிற காரணத்தினாலே, தேவன் உங்களோடு இருக்கிறபடினாலே உங்களுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள், உங்களை பகையாய் பகைக்கிறவர்களும் உங்களுக்கு நண்பர்களாய் மாறி போவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகமாகும்படி செய்வார். ஆமென். உங்க வழியை சீர்தூக்கி பாருங்க. யார் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்காதீர்கள், யார் என்னை பழி வாங்குகிறார்கள் என்று சொல்லி பார்க்காதீர்கள், யார் என்னை புறந்தள்ளி என்று சொல்லி பார்க்காதீர்கள், யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்காதீர்கள். உங்களுடைய வழியை நீங்கள் சீர்படுத்தி கர்த்தரோடு நடக்க நீங்க முயற்சி பண்ணும்போது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். தலைக்கு பின்னால எல்லாம் பின்னால வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நாளில் நல்ல ஃபயராக இருக்காங்க. ஆனால் காலம் போக போக தன்னுடைய தேவைகள் அதிகமாக அதிகமாக சூழ்நிலைகள் மாற மாற தேவனோடு இருக்கிற உறவும், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமும், தேவ சமூகத்தை தேடுகிற அனுபவம் குறைஞ்சு போனதுனால நமக்கு சத்துருக்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள், பிரச்சனைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது நிமித்தம், தேவ பிரசன்னத்தில் வாழுகிறது நிமித்தம், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறது நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்தி 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 மேலே கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது 3வதாக கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த சம்பவம் என்னன்னா, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. 11வது பிள்ளை பேர் என்ன? யோசேப்பு. யோசேப்பு எங்கே போயிட்டான்? ஆமாம். ஆனால் இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு? செத்து போயிட்டா நினச்சிட்டு இருக்கிறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ நியூஸ் வருது, தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வந்து யோசேப்பு சாகவில்லை, உயிரோடு இருக்கிறான், எகிப்தில் ராஜா அதிபதியாக இருக்கிறான்,
எங்களுக்கெல்லாம் படி அளந்தவன் அவன்தான். இப்பொழுது உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வரும்படி ஒட்டகங்களையும் வண்டியெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லா பரிவாரத்தோடு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், புறப்பட்டு எங்கே போக போகிறோம், எகிப்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது யாக்கோப்புக்கு ஒரு பயம். நான் ரொம்ப வயசாயிட்டேன், என்னங்க, நான் ரொம்ப வயசாயிட்டேன், நான் மரித்து என் பிதாக்களோடு என்ன செய்யப்படணும், நான் அடக்கம் பண்ணப்படணும். ஏன்னா என்னுடைய பிதாக்களுக்கு தேவன் இந்த பூமியை சுதந்திர பூமியாக கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த வயசான காலத்தில் என் குமாரனை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம்தான். யாக்கோப்பு உயிரோடு இருக்கிறானே அது எனக்கு போதும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறானே அது எனக்கு போதும், சந்தோஷம். ஆனால் நான் மரித்தால் அங்கே எகிப்தில் நான் மரிக்கக்கூடாது. எங்கே மரிக்கணும், என் முற்பிதாக்களுடைய ஆபிரகாம் ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல நான் அடக்கம் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு தயக்கம் அவனுக்குள்ள என்ன செய்யுதுங்க, இருக்கு. இப்போ எகிப்துக்கு என் பையன் கூப்பிட்றான், நான் போனேன்னா அங்கே ஒரு வேளை நான் செத்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்த காரணத்தினால் கர்த்தர் அவனோடு பேசுகிற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. 4வது வார்த்தை கவனிங்க. 3லேருந்தே படிங்கம்மா. 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எங்க போனாலும் என்ன ஆகுவ, நீ பெரிய ஆளாகுவ. சொல்லுங்க, எங்க போனாலும் நீ பெரிய ஆளு தான். ஹல்லேலூயா. ஏன்னா பெரியவர் என் கூட இருக்கிறார், பெரியவர் என் கூட இருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த தொழிலை செஞ்சாலும் நான் யாரு தான், நான் பெரிய ஆள். ஏன்னா என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் யாரு தெரியுமா, பெரியவன். சொல்லுங்க, வாசிங்க. நீ தனியா நீ போறது இல்லப்பா, நீ ஒரு பிரச்சனை சந்திக்க ஒரு இடத்துக்கு போறியா, நான் உன் கூட வருவேன். எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலும் நான் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணினவர் அந்த இடத்துக்கு வருவார். ஆமென். அல்லேலூயா. வருவாரா, வருவாரா, வருவாரா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நாளைக்கு மாமனார் கூப்பிட்டாருன்னா போறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீங்க போறீங்க, மனுஷனை நம்பி போகல. மனுஷனை நம்பி போனீங்கன்னா வெக்கப்பட்டு போயிடுவீங்க. கர்த்தரை நம்பி போனீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாருங்க, பெரிய ஜாதியாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், உன்னை திரும்பவும் யோசேப்பு தன் கையால் உன் கண்ணை மூடுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கு. இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் கூட வருவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? பயந்த சூழ்நிலையில், பயந்த சூழ்நிலையில், திக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிற சூழ்நிலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணுகிறார். கண்ணை யோசேப்பு மூடுனானா சரீரம் வந்து முற்பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டுச்சா? ஆமென். கர்த்தர் செஞ்சாரா செய்யலீங்களா? சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். ஆமென். கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நான் விசேஷமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோட பேசாமல் இருந்திருப்பாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை வாங்குங்கன்னு சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாங்கினா தான் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்கள் கூட இருந்து செயல்படுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகா பாபா ரபலா ஹந்தனா ஹமா ரபலா ஹதி